இங்க ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அழகா கர்லி ஹேர் இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து கர்லா இருக்கிறது பிடிக்கல. ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற முடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒருத்தர் மேல க்ரஷ் இருக்கும். நம்ம வந்து நல்லா முடியெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணாதான் நம்மளும் அழகா இருப்போம், அவரும் அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு அந்த பொண்ணு என்னென்னமோ ட்ரை பண்ணுவா. ஆனா எதுவுமே வந்து 2 மணி நேரத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது. மறுபடியும் வந்து அந்த பொண்ணோட முடி பழையபடி தான் மாறிடும். இப்போ இந்த பொண்ணு வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்துட்டு பாத்தியா பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு வந்து ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஓடி போய் பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்ன யூஸ் பண்ற, எப்படி உன் முடி ஸ்ட்ரெயிட் ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ நான் ஒரு சீக்ரெட் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லு, நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்றப்போ அதெல்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல எவ்வளவா இருந்தாலும் சொல்லு, நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்வா. நான் ஒரு சலூன்ல போயிட்டு தான் ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ண, நீ வேணா அந்த சலூனுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு முடிய ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு காசு இல்ல. வீட்டுல கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாச்சு, சுத்தமா காசே இல்லாததுனால நம்ம முடியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே ஆகாது போல இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே ஏக்கத்தோடவே அந்த சலூன் வெளியே நின்றுட்டு இருப்பா. அந்த சலூனோட ஓனர் யாருன்னா, இப்போ இந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுடைய அம்மா தான். அப்படியே அந்த பையன்கிட்டயே பேசிக்கிட்டு அவங்க அம்மாவோட சலூனுக்குள்ள போயிருப்பாங்களா. இப்போ அந்த பையனுக்கு வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அவங்க அம்மா வந்து என் பையனை நீ கால் சரியாகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு உண்மையாவே ஃப்ரீயாவே ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கா ஒரே சந்தோஷமா இருக்கு. அதனால அன்னில இருந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் கிளம்பினா கூட அவ்வளோ சீக்கிரமா எந்திரிக்க மாட்டா. காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த பையனையும் வந்து நல்லா கடகடன்ட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டு போயிடுவா. அதே மாதிரி ஸ்கூல்லையும் வந்து எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போதும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாவே பார்த்துப்பா. 20 நாள் ஆயிடுச்சு. இப்போ இவனோட கால் வந்து நல்லாவே சரியாகிடும். அதனால இப்போ அவங்க அம்மாவும் சொன்ன மாதிரி ஃப்ரீயாவே ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுருவாங்களா. எல்லாரும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து எதுக்காக ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணியிருப்பா, அந்த பொண்ணு அவளோட க்ரஷ் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் போயிருப்பா. ஆனா இந்த பொண்ணோட மனசுல வந்து அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறது யாருன்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து கால் உடஞ்சு போய் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பால, அவர் தான். இந்த 20 நாள்ல வந்து அந்த பொண்ணு அவளுக்கே தெரியாம அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அதே மாதிரி மற்றவங்களாம் ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணை ஏற்றுப்பாங்க. ஆனால் அந்த ஆள் வந்து அந்த கர்லி ஹேர் இருக்கும்ல, அதுலேயே வந்து அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துருப்பான். எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே அப்படியே அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாரு.